வணக்கம். திமுகவை தோற்கடிக்க முடியாது. அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்த கே.என். நேரு அப்படி என்ன பதிலடியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில தெளிவா பார்க்கிறோம். அதாவது திமுகவை வேரோடு பிடுங்கி எறிந்தாலும் திமுக பெருசாதான் முளைக்கும். அமித்ஷாவே நினைத்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கே.என். நேரு அவர்கள் அமித்ஷாவை ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். பாஜகவுடைய தென்மண்டல பூத் கமிட்டியில முதல் மாநாடு நெல்லை மாவட்டம் தாச்சாநல்லூர்ல நேற்று மாலை நடைபெற்றது. இதுல மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்போது திமுகவை வேரோடு பிரிங்கி எறிவோம் அப்படின்லாம் அமித்ஷா ஆக்ரோஷமா பேசியிருந்தார். இந்த மாநாட்டில் பேசிய அமித்ஷா நாடாளுமன்றத்தில் 130வது சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்பட்டது உள்ளது. இந்த சட்டம் கொண்டு வந்ததால பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர் யாருமே 30 நாட்கள் சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். இதற்காக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்து குதிக்கிறார்கள். அவர்களை நான் கேட்கிறேன், தமிழகத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி பல மாதங்களாக சிறையில் இருந்தனர். அவர்களால் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? ஜெயிலில் இருந்து கொண்டே ஆட்சி நடத்த முடியுமா? இந்த சட்ட திருத்தத்தை மு.க. ஸ்டாலின் கடுமையாக எதிர்க்கிறார். அவர் இந்த சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்று கூறுகிறார். கருப்பு சட்டம் என்று கூறுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. ஏன்னா அவர்தான் இருட்டு கருப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். இந்தியாவிலேயே ஏராளமான ஊழல்களை திமுக அரசு செய்து வருகிறது. இந்த அரசின் ஊழல் பட்டியலில் நீளமானது. டாஸ்மார்க்கு, எல்காட்டு, போக்குவரத்து, இலவச வேட்டி சேலை, குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்திலும் கூட ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியினரின் ஒரு கனவு காண்கிறார்கள். அது என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று, சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருபொழுதும் நடக்காது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் முதலமைச்சராக வர முடியாது. ராகுல் காந்தி ஒரு நாளும் பிரதமராக வர முடியாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வேரோடு பிடுங்கி அகற்றுவோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என பேசியிருந்தார். இந்த நிலையில தான் அமித்ஷா பேச்சுக்கு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய கே.என். நேரு பதில் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, விவசாயத்தில் மட்டும்தான் வேரோடு அகற்ற முடியும், எங்களை எதுவும் செய்ய முடியாது. வேரோடு பிரிங்கி எறிந்தால் கூட திமுக பெருசாதான் முளைக்கும். அமித்ஷாவே நினைத்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. 15 ஆண்டுகளாக அந்த வேலையைத்தான் அவர் செய்கிறார். பாஜகவால ஒண்ணுமே செய்ய முடியல. தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் தான், திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், இதுதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பாஜகவினர்களுடைய ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. அவர்கள் நினைப்பது எதுவுமே இங்கு நடக்காது. திமுகவிற்கு போட்டி என்பதே கிடையாது. தொடர்ந்து திமுக வெற்றி பெறும், இது நெல்லை தொகுதியில் நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கே.என். நேரு சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி. அதை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்து விடுவோம் என கூறி வருகிறார் அமித்ஷா. கூட்டணி விவகாரத்தில் இரு கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களுமே அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழலில் மக்களின் பெரும் ஆதரவால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு, திமுகவே மீண்டும் அமோக வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் அவர்களே முதல்வராக தொடர்வார் என்று நான் இந்த நேரத்துல அமித்ஷாவுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கே.என். நேரு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலா சொல்லுங்க. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.